We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755-0030-222. Diwali Sweets ku October 15 to 19 DK Mahal la nadakra Kolathur Babu Catering oda Sweets and Savories Mela visit பண்ணுங்க. Skyflex Mattress Dazzling Diwali offer. Buy one mattress and get two free. ரெண்டு ஃபேமிலிக்குள்ள நடந்த கொலை. இந்த கொலை தான் அப்படி பின்னால வந்து ஒரு பெரிய உதாகரமா வெடிச்சு வேற லெவலுக்கு போயிடுச்சு. இவர் இறப்பு வந்து யாருமே ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா சொல்லப்பட்டு அந்த அளவுக்கு இதை எதிர்பார்க்கல. புல்லாவளின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் வந்து ஒரு கோஸ்டல் வில்லேஜ். அது இந்த 30 ஃபேமிலியுமே வந்து பட்டியலின மக்கள் தான் வேலைக்கு போகிறது. அவங்களுக்கு கூலி சரியாக கொடுக்கறதில்ல. அப்புறம் அவங்கள வந்து இல்ட்ரீட் பண்ணுறது எல்லாம் வந்து அசுபதி பண்ணையாரும் அப்புறம் சிவசுப்ரமணிய பண்ணையாரும் இவங்கெல்லாம் பண்ணுறது. பசுபதி பாண்டியன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா போய் அவங்க இடத்துக்கே போய் மிரட்டிட்டு வர்றார். இதுக்கு மேலே நடந்தால் அவ்வளோதான், நான் சும்மா இருக்க மாட்டேன். அது அசுபதி பண்ணையாருக்கும் சிவசுப்ரமணிய பண்ணையாருக்கும் ரொம்ப பெரிய ஈகோ பிரச்சனை மாதிரி கொண்டு போயிடுச்சு. அப்படியே இருந்திருந்தா பசுபதி பாண்டியனை போட்டிருப்பாங்க. இது பசுபதி பாண்டியன் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, அப்போ அவங்களுக்கு முந்தி நம்ம பண்ணிடணும்னு ஒரு பிளானை பண்ணி தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஜனவரி 14ஆம் தேதி 1993 அசுபதி பண்ணையாரை நம்மளோட குரல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஒரு கடவுள் வந்துட்டாருடா, இவரை பிடிச்சிக்கணும், இவரை விட்டுறக்கூடாது. அவங்க எல்லாமே வந்து இவரை வந்து ஒரு தெய்வம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் என்னாச்சுன்னா, தூத்துக்குடியில் ஒரு எஸ்டிடி பூத்தில் இவர் நின்று பேசிகிட்டு இருக்காரு. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அசுபதி பாண்டியன் கொலைக்கு பழி வாங்கிறதுக்காக பசுபதி பாண்டியனை போடுறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க. அவங்க போய் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணதில் பசுபதி பாண்டியன் எஸ்கேப் ஆகிட்டார். ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இறந்து போகிறாரு. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக திரும்பி அதே வருஷம் ஜூலை 8ஆம் தேதி 93 சிவசுப்ரமணிய பண்ணையாரை கொல்றாரு. அப்போதான் வெங்கடேச பண்ணையார் இந்த 2 கொலைகளுக்கும் பழி வாங்கிறதுக்காக தான் நம்ம இறங்கி கொஞ்சம் அவங்களுக்கும் யாருன்னு காட்டணும், ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கணுன்ற மாதிரி அவர் உள்ளே இறங்குறாரு. ஸோ இப்படி ஒரு அட்டாக்கு மாறி மாறி நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்திலேயே ஜனவரி 10, 2012 பசுபதி பாண்டியன் கொல்லப்படுறாரு. நந்தவனத்துப்பட்டின்னு சொல்லி அவங்க திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலேயே வச்சு, அவர் வீட்டிலேயே வச்சு கொல்றாங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிறது பசுபதி பாண்டியன் கொலை வழக்கு. யார் இந்த பசுபதி பாண்டியன், அதை முதல்ல பார்த்துடலாம் சார். அதுக்கப்புறம் அவருடைய படுகொலை, அதுக்கு நடந்த ஸ்கெட்சு. ஏன்னா தமிழ்நாட்டையே ஒழிக்கிய விஷயம் இல்லைங்களா. கிட்டத்தட்ட தென் மாவட்டத்தை கலெக்டர் ஒரு பிரபல ரவுடி பசுபதி பாண்டியன். அவரை பற்றி சொல்லுங்கள். பசுபதி பாண்டியன் வந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 1960 பிறக்கிறாரு. மேலே அலங்காரத்தட்டு அப்படின்ற ஒரு கிராமம், அது திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்தவர். தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது. ஸோ இவர் பின்னாளில் இவர் தான் அந்த தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனதும் இவர் தான், அதுக்கான அச்சாரம் போட்டது. அதே மாதிரி இவரோட மனைவி ஜெசிந்தா பாண்டியன் அப்படின்றவங்க, அவங்க ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க, சந்தோஷ் பிரியா அப்படின்னு சொல்லி. இந்த அவங்களோட மனைவி ஜெசிந்தா பாண்டியன் வந்து இதே மாதிரி ஒரு கொலை முயற்சி ஒன்று நடக்குது. அந்த கொலை முயற்சி ஏப்ரல் 4, 2006 ஜெசிந்தா பாண்டியனை அவங்கள எப்போதும் என்றான்னு ஒரு ஊர், அந்த ஊரை கிராஸ் பண்ணி அவங்க கார் போகும்போது அவங்க மேலே அந்த கார் மீது ஒரு பாம்லாம் போடுறாங்க, கண்ட்ரி மேட் பாம்லாம். அப்போ போட்டு அட்டாக் பண்ணும்போது அதில் ஜெசிந்தா பாண்டியன் இறந்துடுறாங்க. ஆனால் அந்த காரில் அப்போது பசுபதி பாண்டியனும் இருக்கார். அவரை டார்கெட் பண்ணி தான் நடந்தது. ஆனால் அதில் அவர் எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ இது மாதிரி அவங்க ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நிறைய வாட்டி எவ்வளோ பேர் தலைவர்கள், இவர் வந்து ஒரு 18 கேஸ் இன்வால்வ்டு, ஒரு 3 தடவை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிருந்தாலும் இவர் மேலே நிறைய அந்த மாதிரியான அதாவது வழக்குகள் இருக்குது, கொலை வழக்குகள் இருந்தது. நிறைய கேஸு அக்விட்டல் ஆகிடுச்சு. இவர் மேலே இருந்த குற்றம் நிரூபணமாகாதனாலையும், அப்புறம் பிறல் சாட்சியாக போய் நிறைய பேர் அவங்க சாட்சி சொல்ல வராதனாலையும் இவர் மீதான இந்த வழக்குகள் எல்லாமே இவர் அதிலிருந்து வெளியில் வந்துட்டார். இருந்தாலும் இவர் வந்து அவர் ஊரில் வந்து தங்க முடியாத ஒரு சூழல் தான். அந்த அளவுக்கு அவருக்கு த்ரெட் இருந்தது. அதான் எப்படினாலும் இவரை டார்கெட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு சூழல் நிலவிட்டே இருந்ததுனால, ஸோ இது மாதிரி 2-3 முறை இவர் மேலே ஒரு அட்டாக் நடந்த மாதிரியே திரும்பி அவர் சுபாஷ் பண்ணையார் மேலேயும் ஒரு அட்டாக் நடந்தது. அதில் அவரும் எஸ்கேப் ஆனார். இது மாதிரி நிறைய 2 பேருக்குள்ள, அதாவது அந்த பண்ணையார்களுக்கும் இவருக்கும் இடையில இருந்த போட்டி வந்து தொடர்ச்சியாகவே போய்கிட்டு இருந்தது. சுபாஷ் பண்ணையார் தான் இப்போ உயிரோடு இருக்கிறது. அவரோட கசின் பிரதர் தான் இவர் இப்போ வெங்கடேச பண்ணையார். அவர்
2004 அவர் 2003 அவர் வந்து போலீஸ் என்கவுண்டரில் நுங்கம்பாக்கத்தில் வச்சு இறந்து போனார். ஸோ அவரோட மனைவி தான் ராதிகா செல்வி. அப்புறம் பின்னால் திமுகவில் சேர்ந்து அவங்க மத்திய எம்பி ஆகி மத்திய அமைச்சர் கூட ஆனாங்க, வெங்கடேச பண்ணையாரோட மனைவி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளார்ந்த ஒரு அரசியல் இது. ஒரு 2 ஃபேமிலிக்குள்ளே நடந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை, 2 ஃபேமிலிக்குள்ளே நடந்த கொலை. இந்த கொலை தான் அப்படி பின்னாளில் வந்து ஒரு பெரிய அதாவது நாடார் வர்சஸ் பட்டியலின மக்கள்ன்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக வெடித்து வேறு லெவலுக்கு போயிடுச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இவர் வந்து பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எதுக்கும் போகல. ஸ்கூலில் படித்ததும் பாதியிலே ட்ராப் அவுட். இவர் மேலே அலங்காரத்தட்டுன்னு அவரோட ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்லாவளின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் வந்து ஒரு கோஸ்டல் வில்லேஜ். அது அந்த அம்மன்புரம் தான் ஆக்சுவலாக பண்ணையாரோட ஊர். இந்த 30 ஃபேமிலியுமே வந்து பட்டியலின மக்கள் தான் வேலைக்கு போகிறது. அவங்களுக்கு கூலி சரியாக கொடுக்கறதில்ல. அப்புறம் அவங்கள வந்து இல்ட்ரீட் பண்ணுறது எல்லாம் வந்து அசுபதி பண்ணையாரும் அப்புறம் சிவசுப்பிரமணிய பண்ணையாரும் இவங்கெல்லாம் பண்ணுறது. இதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க தான் அந்த ஊருக்கே எஜமானர்கள் மாதிரி. உங்களுக்கு அந்த ஊரே அவங்களுக்கோடது தான் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது இவங்களால் கேள்வி கேட்க முடியல. இவங்க இந்த பட்டியலின மக்களால் பெருசாக எதுவும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டால் வேலைக்கு வர முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது இப்படியே போட்டுன்னு விட்டுறாங்க. அப்போது உள்ளே வர்றவர் தான் பசுபதி பாண்டியன் வராரு. வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்கும்போது தகராறு ஏற்படுது. இந்த தகராறு ஒரு கட்டத்தில் உச்சத்துக்கு போய் இவருங்க ஃபேமிலியை இவரை அடிக்க ட்ரை பண்ணி, இவரை கொல்லதுக்கு ட்ரை பண்ணி, இந்த மாதிரியெல்லாம் 2 தரப்பும் நடக்க ஆரம்பித்த பிறகு பசுபதி பாண்டியன் முடிவு பண்ணுறார், இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவரோட க்ரைம் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யாருன்னா பசுபதி பாண்டியனோட க்ரைம் வந்து அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட 1990களிலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது இவர் சிலுவைப்பட்டியை சேர்ந்த மைக்கேல் அப்படின்றவரை 1990 ஆகஸ்ட் 31 கொலை பண்ணுறாரு. இந்த கொலை தான் வந்து இவர் ஃபஸ்ட்டு பண்ண முதல் கொலை. இந்த கொலை பண்ணும்போது அவருக்கு ஒரு 19-20 வயசு அந்த மாதிரி ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த காலகட்டத்தில் தான் அந்த கொலை நடக்குது. இந்த கொலை நடந்ததுக்கான எக்ஸாக்டாக வந்து ரீசன் வந்து அதாவது போலீஸில் ஒரு வெர்ஷனும் அங்கே ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு ஒரு வெர்ஷனும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இந்த கொலையில் இவர் இன்வால்வ்டு. இவர் நேரடியாகவே போய் கொலை பண்ணது உண்மை. அந்த கொலையில் இவர் கை செய்யப்படுறாரு. அதே மாதிரி அதே 1990லேயே டிசம்பர் 25 தூத்துக்குடியை சேர்ந்த கிருஷ்ணராஜபுரம் அங்கே அந்தோணிசாமின்னு ஒருத்தர் கொலை செய்யப்படுறார். அந்த கொலையும் இவர் தான் பண்ணுறாரு. ஸோ ஒரே வருஷத்தில் கன்சிக்யூட்டிவாக 2 மர்டர் நடந்துருது. 2யுமே பசுபதி பாண்டியன் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அவர் திரும்பி 97 அது வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு 7 வருஷம் கழித்து ஒரு தொழிற்சங்க தலைவர் ஒருத்தர் கொல்லப்படுறாரு. இந்த காலகட்டத்துக்கு இடையில தான் இவர் ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கும் போகிறார். ஏற்கனவே இவர் 2 கொலை பண்ணினதுனால இவங்களுக்கு ஏரியாவில் இருக்க மக்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, பெண்களை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, அவங்கள அவதூறாக பேசுகிறாங்க, அவங்கள வந்து கஷ்டம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி நிறைய அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பசுபதி பாண்டியன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, போய் அவங்க இடத்துக்கே போய் மிரட்டிட்டு வர்றாரு. அசுபதி பண்ணையாரையும் சிவசுப்பிரமணிய பண்ணையாரையும் 2 பேரையுமே மிரட்டிட்டு வர்றாரு. இதுக்கு மேலே நடந்தால் அவ்வளோதான், நான் சும்மா இருக்க மாட்டேன். அது அசுபதி பண்ணையாருக்கும் சிவசுப்பிரமணிய பண்ணையாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு அவங்கள வேறு மாதிரி எடுத்துக்க வச்சு ஈகோ பிரச்சனை மாதிரி கொண்டு போயிடுச்சு. இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு பசுபதி பாண்டியனை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பசுபதி பாண்டியனை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இதுக்கு மேலே விட்டால், அதாவது யார் முந்திக்கிறதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போது அப்படியே இருந்திருந்தால் பசுபதி பாண்டியனை போட்டிருப்பாங்க. இது பசுபதி பாண்டியன் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, அப்போ அவங்களுக்கு முந்தி நம்ம பண்ணிடணும்னு ஒரு பிளானை பண்ணி தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஜனவரி 14 1993 அசுபதி பண்ணையாரை கொல்றாரு. அதுவும் அசுபதி பண்ணையாரை எப்படி கொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கே போய் வெட்டி சாவடிச்சுட்டு வராரு. இது வந்து பயங்கர அதாவது ஒரு டேரிங்காக பண்ணுறாரு.
அது எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய நம்மளோட குரல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஒரு கடவுள் வந்துட்டாருடா, இவரை பிடிச்சிக்கணும், இவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு இந்த பட்டியலின மக்கள் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவேந்திர குல வேளாளர். ஆமாம், அவங்க எல்லாமே வந்து இவரை வந்து ஒரு தெய்வம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் யாராவது கேள்வி கேட்க மாட்டாங்களான்னு நினச்ச மத்தியில் போய் தைரியமாக கொலையே பண்ணிட்டு வந்துட்டாருங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ரைடாக அவங்க பார்த்தாங்க. அவங்க சமுதாய மக்கள் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அவங்க எல்லாமே இவர் பசுபதி பாண்டியனை வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோ மாதிரி கொண்டு போயிட்டாங்க, சித்தரித்து அவங்க எடுத்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது தான் என்னாச்சுன்னா, தூத்துக்குடியில் ஒரு எஸ்டிடி பூத்தில் இவர் நின்று பேசிகிட்டு இருக்காரு. இது ஏற்கனவே இந்த கட்டத்துறை கொலையும் அப்படி தான் நடந்தது. இந்த எக்மோரில் உடுப்பி ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஃபோன் பூத்தில் இருந்து தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு பேசி. செல்வி நாடாரை கொன்ன கட்டத்துறை தான் வந்து கடப்பாறையால் செல்வி நாடாரை நெஞ்சில் குத்தி சாவடித்து, அதுவும் பாளையங்கோட்டை ஜெயில் வாசலில் அந்த வெளியிலேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு அலுமினிய பாமை போட்டு அதுக்கப்புறம் அவரை கடப்பாறையால் குத்தி சாவடிச்ச அவர் வந்து அங்கேருந்து தேவர்குளம் ஒரு பகுதியில் போய் பதுங்கியிருந்தார். அப்புறம் பின்னாளில் திரும்பி சென்னைக்கு வந்து இங்கே அவங்க வந்து சசிகலா கொஞ்சம் க்ளோஸு அப்படிங்கிறதுனால எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு சென்னைக்கு வந்து இங்கே சீட்டு வாங்கிறதுக்காக இங்கே அவங்க தேவர் சமுதாய அந்த ஒரு அமைப்பு இருந்தது இங்கே யூனிட்டு. அந்த டாக்டர் நாயர் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் உடுப்பி ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஆஃபீஸ்லேயே தான் இவர் தங்கியிருந்தார். அப்போது அங்கே பக்கத்தில் இருந்த எஸ்டிடி பூத்துக்கு டெய்லி ஒரு பர்டிகுலர் நேரத்தில் போய் ஃபோன் பண்ணுவார், எஸ்டிடி பூத்துலேருந்து பேசுவார். அது பேசும்போது தான் வந்து ராக்கெட் ராஜா டீம் வந்து அவரை மர்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியே ஒரு சம்பவம் அப்போது 93 ஏப்ரல் 21 நடக்குது. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, பசுபதி பாண்டியன் கொலைக்கு பழி வாங்கிறதுக்காக பசுபதி பாண்டியனை போடுறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அவங்க போய் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணதில் பசுபதி பாண்டியன் எஸ்கேப் ஆகிட்டார். ஆனால் அவர் கூட இருந்த பொன் இசக்கின்னு சொல்லி அவரோட ஒரு அசோசியேட்டு ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இறந்து போகிறாரு. இந்த கொலைக்கு அவரால் பசுபதி பாண்டியனால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவருக்கு ரொம்ப ரைட் ஹேண்டாக இருந்த ஒரு முக்கியமான வலதுகரமாக செயல்பட்ட ஒரு நபர், அவர் இப்படி ஆயிடுச்சே அப்படின்றதுனால அவர் அதுக்கு பழி வாங்கிறதுக்காக திரும்பி அதே வருஷம் ஜூலை 8 93 சிவசுப்பிரமணிய பண்ணையாரை கொள்கிறார். ஒரே ஃபேமிலியில் 2 பேர் இறந்து போகிறாங்க, கசின்ஸ் தான். 2 பேர் இறந்து போகிறதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் ஏற்கனவே சுபாஷ் பண்ணையார் உள்ளே இருக்கார், ஃபீல்டில் இருக்கார். சும்மா அதாவது ரொம்ப பெரிய லெவலில் உள்ளே இறங்கலை, ஒரு ரவுடிசம் எதுவும் பண்ணலை. அப்போ தான் வெங்கடேச பண்ணையார் இந்த 2 கொலைகளுக்கும் பழி வாங்கிறதுக்காக தான் உள்ளவே அதாவது எப்படி ஒரு இதில் உள்ள இறங்குற மாதிரி இவர் வந்து என்ன பிளான் பண்ணுறாருன்னா, நம்ம இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க முடியாது, நம்ம இறங்கி கொஞ்சம் அவங்களுக்கும் யாருன்னு காட்டணும், ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கணுன்ற மாதிரி அவர் உள்ளே இறங்குறார். இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அப்போ போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போது நிறைய பேர் இப்போ நீங்கள் ஊர்லாம் போனீங்கன்னா, இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு, தூத்துக்குடி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் போகும்போது, கோவில்பட்டி விருதுநகர் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் புதுசாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போகிறாங்க அப்படின்னா முதல்ல கேட்குற கேள்வி, ஐயா எந்த ஜாதி அப்படி தான் கேட்பாங்க. அதாவது போலீஸே அப்படி தான் கேட்பாங்க. பசுபதி பாண்டியனுக்கு அவரையே அறியாமல் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து போலீஸ் துறையிலையும் இருந்ததுன்றது உண்மை. அப்போது அவங்க இங்கே இருந்தால் உன்னை போட்டுருவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணி தான் அவரை வெளியூருக்கெலாம் அனுப்பி விட்டுறது. ஸோ அங்கே இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி அவரை வந்து வேறு இடம் சேஃப்டியாக ஒரு இடத்துக்கு போகணும். அப்படிங்கும்போது அவர் ஒரு சேஃப்கார்டாக அந்த நந்தவனத்து பெட்டின்னு சொல்லி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அந்த ஊர் அவர் போகிறாரு. அந்த தூத்துக்குடியிலேருந்து திண்டுக்கல் வர்றார், திண்டுக்கல் வந்துடுறாரு. சொந்த ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுறாரு. சொந்த ஊரில் சேஃப்டி இல்லை அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடந்தது 93 இதில் 93 பீரியட்லேயே இதெல்லாம் நடந்தாலும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவங்களை பசுபதி பாண்டியனை இவங்க டார்கெட் பண்ணுறதும் பசுபதி பாண்டியன் அவங்கள டார்கெட் பண்ணுறதும் மாறி மாறி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் வந்து எந்த இதுவும் இல்லை, சளைச்சவங்களும் இல்லை, இவங்களும் விட்டு கொடுக்கல. அவங்க விடாக்கண்ணன் கொடாக்கண்ணன் மாதிரி தான் இவங்களும் விட்டு கொடுக்குறதில்ல, அவங்களும் விட்டு கொடுக்கல. கண்டினியூஸாக எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ போடணும்,
ஸோ அப்படி போகும்போது தான் அந்த 2006 ஏப்ரல் 4 எப்போதும் மன்றான் அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக ஒருத்தர் சந்திக்க அங்கே அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு வரும்போது தான் இவங்க கார் மேலே அந்த கண்ட்ரி பேம் போட்டு அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக் நடக்கும்போது அதில் அவங்க மனைவி அவங்க ஜெசிந்தா பாண்டியன் வந்து இறந்துடுறாங்க. பசுபதி பாண்டியன் லக்கியாக கொஞ்சம் காயத்தோடு தப்பிச்சிட்டாரு. அப்புறமும் அவருக்கு வந்து தூத்துக்குடியில் என்ட்ரி பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோட்டீஸை கொடுத்து அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்பி அவர் திண்டுக்கல் போயிட்டார். ஸோ இப்படி ஒரு அட்டாக்கு மாறி மாறி நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்திலேயே ஜனவரி 10, 2012 பசுபதி பாண்டியன் கொல்லப்படுறாரு. நந்தவனத்துப்பட்டின்னு சொல்லி அவங்க திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திலேயே வச்சு அவர் வீட்டிலேயே வச்சு கொல்றாங்க. இந்த கொலைக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப நாள்பட்டு ஒர்க் பண்ணது. இப்போ கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ரொம்ப பழி வாங்கறதுக்காக நடந்த வெயிட் பண்ணி கொண்ட இது. ஈவன் இந்த மயிலை சிவகுமார் கொலையில் கூட தோட்டம் சேகரோட பையன் வந்து குழந்தையாக இருந்தான், சின்ன குழந்தையாக இருந்தான். தோட்டம் சேகரை கொலை பண்ணும்போது அதுக்கு பழி வாங்கிறதுக்காக அவங்க அம்மா, அதாவது தோட்டம் சேகரோட மனைவியும் அந்த பையன் குட்டி பையனாக இருந்தவன் வளர்ந்து இப்போ 20-25 வயசு இருக்கும்போது இப்போ போய் கொலை பண்ணான். அந்த மாதிரி பழி வாங்கிறதுக்கு அவங்க ரொம்ப நாள் காத்திருந்து வெயிட் பண்ணி பண்ண கொலை அது. அவங்களால அதிலேருந்து வெளியில் வர முடியல. சுபாஷ் பண்ணையாரும் அதுக்கப்புறம் தலையெடுக்கிறாரு, திரும்பி நிறைய விஷயங்களை நடத்தி. அப்பவும் வெங்கடேச பண்ணையார் இருக்கும்போதும் அவர் வழி நடத்திக்கிட்டு தான் இருந்தார். பட் வெங்கடேச பண்ணையார் ரொம்ப ஃபார்வேர்டாக போய் அடிக்கடின்ற லெவலுக்கு போய் இறங்கி பண்ணுற ஆள். சுபாஷ் பண்ணையார் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி பண்ணுற ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது சுபாஷ் பண்ணையார் மீதும் ஒரு தாக்குதல்லாம் அட்டாக்லாம் நடந்தது. அதுலேயும் அவர் அதில் தப்பிச்சார். இந்த சம்பவத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில அக்யூஸ்ட்லாம் பிடிக்கிறதுக்கு போலீஸே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாறுவிடத்தில் போய் ஒரு 10 நாள் 1 மாதம் தள்ளுவண்டியில் ஒரு பழம் விற்கிறது, இது பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒரு டாக்டிக்லாம் பண்ணி தான் சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி இவங்களும் ஒரு நாள் பட்டு, அதாவது இவங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு டீமை உள்ளே இறக்குறாங்க. அப்படி இறக்குன டீம் தான் அந்த நிர்மலா தேவின்னு சொல்லி ஒரு கேரக்டர். இந்த நிர்மலா தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊருக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. இந்த குடிபெயர்ந்து போகிறது தூத்துக்குடியிலேருந்து போகிறாங்க. இல்லை தூத்துக்குடியெலாம் கிடையாது. நீ அப்படிலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். தூத்துக்குடின்னு தெரிஞ்சாலே முதல்ல ஸ்கெட்ச் போட்டுருவாங்க, இது பண்ணுவாங்க. தூத்துக்குடி கிடையாது, அவங்க வேறு ஒரு ஊர்லேருந்து அங்கே போகிறாங்க. ஆனால் இவங்களை அனுப்புகிறதே பண்ணையார் டீம் தான் அனுப்புது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு அவரோட மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணு. பசுபதி பாண்டியன் எங்கே போகிறாரு, எங்கே வராரு, என்ன பண்ணுறாரு, அவரோட டெய்லி ரொட்டீன் என்ன, இதை வாட்ச் பண்ணி தகவல் கொடுக்கணும். இதுதான் விஷயம். அதே மாதிரி நம்ம தகவல் சொல்லும்போது ஒரு டீம் வருவாங்க, அவங்கள உன் வீட்டில் அடைக்கலம் கொடுக்கணும். அடைக்கலம் கொடுத்த பிறகு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தேவையான பொருட்கள் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கொலை பண்ணுறதுக்கான இது கொலைக்காக தான் இதுக்கான முயற்சின்ற எல்லா விஷயமும் அதில் சொல்லப்பட்டிருந்தாலும், அதில் அவங்க வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணணுன்றது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. நிர்மலா தேவி அதை கரெக்டாக பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதில் அந்த பக்கம் நீங்கள் சும்மா, அதாவது ஒரு வீட்டு பக்கம் போயிட்டு, அதுவும் பசுபதி பாண்டியன் இருக்கிற தெரு பக்கமே போக முடியாது. போனால் அந்த தெருவில் இருக்கக்கூடிய கடை, அங்கே சைடில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கவர், அப்புறம் அதே மாதிரி அந்த தெருவில் வீடுகள் இருக்குன்னா வீட்டு வாசலில் உட்காந்து யாராவது ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி இருக்கிற நபர்கள் எல்லாருமே பசுபதி பாண்டியனோட அசோசியேட்ஸாக இருப்பாங்க, தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, வேண்டியவங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால யாரும் அந்த தெரு பக்கமே போக முடியாத ஒரு சூழல். இப்படி அந்த பக்கம் போனாலே உங்களை ஏன் வந்த, இனி ஏன் இப்படி திரும்பி பார்த்தேன்ற மாதிரி கேள்வி வந்துடும். ஸோ இதுக்காக இப்போ நீங்கள் ஊர்க்காரங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகம் வராது. புதுசாக ஒருத்தர் வந்தால் உடனே மாட்டிப்பாங்க. அதே மாதிரி அந்த நந்தவனத்துப்பட்டிங்கிற அந்த ஊரே பார்த்தீங்கன்னா, அந்த கிராமம் முழுக்கவுமே இவங்களோட எல்லாருமே இவங்க சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதை மீறி யாரும் உள்ளே வந்துடவே முடியாது அப்படிங்கிறது அவரோட பலம் அப்படின்னு அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். அந்த பலத்தை தான் அந்த ப்ரீச் பண்ணி இந்த டீம் உள்ளே போய் இருந்து அப்புறம் பசுபதி பாண்டியனை கொல்னாங்க.
இதில் இன்னொரு விஷயம், எவ்வளோ நாள் அவங்க அந்த ஏரியாவில் இருக்காங்க கொலை பண்ண போனவங்க? இல்லை, கொலை பண்ண போகிறவங்க கடைசியாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வராங்க. அதுக்கு முன்னாடிலாம் வரல. நீங்கள் ரொம்ப நாளாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அவர் நிர்மலா தேவி தான் ரொம்ப நாளாக இருக்காங்க, வருஷக்கணக்காக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அடைக்கலம் கொடுக்கும்போது அவங்க வராங்க. வந்து நேராக அவங்க இது பண்ணும்போது அந்த வீட்டில் வந்து அவங்க உள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அங்கேயே தூங்க வச்சு எல்லாமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட மூமெண்ட்டை வந்து அவங்களுக்கு தகவலாக கொடுக்கப்படுது. இந்த மூமெண்ட் தகவல் கொடுக்கப்படுது அப்படின்னும்போது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு தெரு இருக்குது. தெருவில் எதிரில் பசுபதி பாண்டியனோட வீடு, அவர் இருக்கக்கூடிய வீடு. அங்கே அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடுறது, இது சாப்பாடை கூட செக் பண்ணி தான் ஒருத்தர் கொடுப்பாங்க. அவருக்கு என்ன கொடுக்குறாங்களோ எல்லாமே ஒருத்தர் ட்ரையல் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் அவருக்கு கொடுப்பாங்க. ஒரு சினிமாவில் வர ஒரு பெரிய தாதா மாதிரி தான். ஏன்னா அவருக்கு அவ்வளவு த்ரெட் இருக்குங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டதுனால அப்படி பண்ணாங்க. அந்த வீட்டிலே பசுபதி பாண்டியன் கூடயே நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 15-20 பேர் எப்பயும் இருப்பாங்க. அப்போது அவர் இருக்கும்போது அவரோட ரொட்டீன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆனால் அப்படி எதிரில் அப்படி வாக்கிங் போவார். நடைப்பயிற்சி மாதிரி பயின்றதுக்கு ரோட்டில் போக மாட்டார். ஓகே, இந்த ரோடு, அதாவது இவர் வீடு இங்கே இருக்கிறாரு, ரோடுக்கு இவர் வீட்டுக்கு நேர வாசலில் ஒரு ரோடு 30-40 ஃபீட் ரோடு இருக்குது. அந்த சாலைக்கு எதிரில் இருக்கக்கூடிய இன்னொரு வீடு, அந்த வீடும் இவர் அங்கே வர்றவங்க எல்லாம் தங்குறது அந்த மாதிரி வச்சுருக்காரு. ஸோ அந்த வீட்டில் போய் அங்கே நடைப்பயிற்சி போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. வீட்டுக்குள்ளேயே நடப்பார். அந்த நம்ம ஒரு முற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர் பக்கம்லாம் அந்த முற்றம் மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக அப்படி நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவர் நடைப்பயிற்சி பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் அந்த சேரில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவார். வந்தார்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துருவார். இதுதான் அவரோட ரொட்டீனாக இருக்குது. ஸோ இப்போது இவர் இந்த வீட்டிலேருந்து எதிரில் போகணும். போய் எவ்வளோ நேரம் அங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாக்கிங் போகிறது மட்டும் ஒரு 1 hour போவார். அதுக்கப்புறம் அந்த ரிலாக்ஸ் பண்ணுறது ஒரு 15-20 நிமிஷம். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி உள்ளே போய் கொலை பண்ணுறது, எந்த டைமில் பண்ணுறதுன்றது தான் இவங்களோட சேலஞ்சாக இருந்தது. ஸோ இவங்க சிறுக பொருளெல்லாம் உள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நிர்மலா தேவியோட வீட்டில். ஒரே நாளில் அருவா கத்தின்னு எடுத்துகிட்டு போயிட முடியாது. அதனால் எல்லா பொருளையும் கொண்டு போய் சேஃப்டி பண்ணி அங்கே வச்சுட்டாங்க. உருண்டையிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஒரு வேளை சேஃப்டி இருந்தால் தேவைப்பட்டால் அதை நீங்கள் கண்ட்ரிமேட் பாமையும் வீசி டைவர்ட் பண்ணிவிட்டு நம்ம சில விஷயங்கள் பண்ணணுன்றதுக்காக அவங்க அதை ஏற்பாடும் செய்ய வச்சுருக்காங்க. இப்போது அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னா, அவங்க டார்கெட் பண்ண விஷயம் என்னென்னா, அவர் எப்போ ரிலாக்ஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காரோ அப்போ தான் அவரை கொலை பண்ணணும். ஆனால் எதிரில் அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அடிப்பொடிகள் என்ன பண்ணுவாங்க, இவர் உள்ளே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டு வாசலில் இருக்கக்கூடியவங்க எப்படி அவங்கள சமாளிக்கிறது, இது பெரிய சேலஞ்சாக இருந்தது. இதில் ஒரு விஷயம் இன்னும் புலன் ஆகாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு சிலர் அவருக்கு அந்த டைமில் அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸு, அது மாதிரி சில மனைவியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், இந்த மாதிரி சில கட்டாயம் நெருக்கடி இருக்க மாதிரியான ஒரு சூழல் இருந்ததுனால நிறைய அவருக்கு க்ளோஸ் அசோசியேட்ஸ் எல்லாம் ஒரு சிலர் போயிட்டாங்க. ஒருத்தர் திண்டுக்கலுக்கு அழைச்சிட்டு போயிட்டார். அப்புறம் அதே மாதிரி இன்னும் 2 பேர் வெளியில் போயிருக்காங்க. அப்புறம் இவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர் சிகரெட் வாங்குறதுக்கு, இவர் எப்பயுமே அந்த பஞ்சு வச்சு சிகரெட் அடிக்கிறது ரொம்ப விரும்பி சிகரெட் சாப்பிட்றது. அதனால் அவர் அதுக்காக அவர் அந்த பர்டிகுலர் பிராண்டை வாங்கிட்டு வர சொல்லி அவரை அனுப்பி வச்சிட்டார். இவர் அவங்கள அனுப்பிச்ச பிறகு வீட்டில் இருந்தது குறைவான நபர்கள் தான். அதாவது இவர் கூட இருந்த அடிப்பொடிகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. அவங்களும் இந்த வீட்டில் இருக்காங்க, அந்த எதிர் வீட்டுக்கு வரல. அந்த வீட்டு வாசலில் வழக்கமாக நிற்பாங்க இல்லையா, அந்த கேங்கும் இல்லை அங்கே. இவங்க எல்லாமே இந்த வீட்டிலே இருக்காங்க. அப்போ தான் சைக்கிளில் இந்த அக்யூஸ்டு வராங்க. இதில் கொலைக்கான முக்கியமாக இருந்த ஆறுமுகசாமின்னு ஒருத்தனும் அருளானந்தம்னு ஒருத்தர், 2 பேருமே மூலக்கரைக்காரங்க. அதாவது மூலக்கரைன்றது பண்ணையாரோட சொந்த ஊர். அம்மன்புரம், மூலக்கரை எல்லாமே மூலக்கரை பண்ணையார் தான் சொல்லுவாங்க. ஸோ அம்மன்புரம் தான் அவரோட வீடு இருக்கிறது, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலக்கரை ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தான் இந்த 2 பேரும். இவங்க சைக்கிளில் போகிறாங்க. சைக்கிளில் இந்த பொருளெல்லாம் வச்சுட்டு மெதுவாக போகிறாங்க. போய் அங்கே கரெக்டாக இவங்களோட டார்கெட் மற்றவங்கள டைவர்ட் பண்ணுறது தான் அந்த மற்றவங்களோட வேலை. ஏன்னா யாராவது இவங்க உள்ளே போகும்போது இவங்களை டார்கெட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
அவங்க வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சுற்றி ஏரியாவில், அதாவது அந்த வீட்டை பக்கத்துலேயே சுற்றி பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போது நேராக இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அவர் உட்கார்ந்த நிலையிலேயே அவரை வெட்டி சாவடிக்கிறாங்க. ஸோ இவர் சைக்கிளில் 2 பேரும் வந்து இறங்கி அந்த பொருளை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. இவங்க உள்ளே நுழையிறது யாரும் நோட்டீஸ் பண்ணல. உள்ளே போன பிறகு அப்புறம் அவரை வெட்டி சாவடிக்கிறாங்க. அது வெட்டும்போது அவருக்கு உடலில் கழுத்து, மார்பு, தலை, இந்த மாதிரி அவர் எங்கெல்லாம் வைட்டல் பார்ட்ஸோ அங்கெல்லாம் வெட்டினா அவர் உயிர் இமீடியட்டாக இறந்து போவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல கரெக்டாக வெட்டி இவர் சாவடிக்கிறாங்க. அவர் அப்படியே உட்கார்ந்த நிலையிலேயே இறந்து கிடக்கிறாரு. அப்புறம் வெளியில் ஓடி வந்துடுறாங்க. வீட்டில் வந்து உள்ள சேரில் உட்கார்ந்த மாதிரி அவர் ரிலாக்ஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் வெளியில் ஓடி வந்துடுறாங்க. வந்து சைக்கிளில் எஸ்கேப் ஆகும்போது ஊர்க்காரங்க யாரடா சைக்கிள் என்ன புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போடும்போது அந்த இவங்களை ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு டீம் வெளியில் வெயிட் பண்ணி அதோட அவுட்ஸ்கட்ஸில், இது வந்து நந்தவனத்துப்பட்டின்றது வந்து ஒரு திண்டுக்கல்லேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இமீடியட்டாக அந்த வில்லேஜ்லேருந்து வெளியில் வந்ததுமே அந்த மெயின் ரோடை பிடிச்சி அங்கே இருந்த காரில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து அதுக்கப்புறம் இவங்க ஓடி வராங்க. வந்து பார்த்தா இவர் இறந்து கிடக்கிறாரு, பசுபதி பாண்டியன். இவர் இறப்பு வந்து யாருமே ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா சொல்லப்பட்டு, அந்த அளவுக்கு இவங்க வந்து இவரோட இதை எதிர்பார்க்கலை. இப்படி ஒரு கொலை நடக்கும் அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஈவன் வெங்கடேச பண்ணையார் போலீஸ் என்கவுண்டரில் இறந்தபோது கூட நிறைய பேர் நானே கேள்விப்பட்டது, பரவாயில்ல போலீஸோட துப்பாக்கி குண்டுக்கு தான் இறந்தார், எதிராளியோட அருவா வெட்டில் இறந்து போகல அப்படின்ற ஒரு விஷயத்த பெருமையாக பேசிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் கொலை செய்யப்பட்டது அப்படின்றது வந்து அவங்க எல்லாராலும் ஏற்றுக்க முடியாத ஒரு, குறிப்பாக அவங்க சமுதாய மக்கள் ரொம்ப அதை, ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியன் வந்து படிக்கலை அப்படின்னாலும் அந்த சமுதாய மக்கள் படிப்புக்கு நிறைய அதை பார்த்து நிறைய பண்ண ஆரம்பித்தார். குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் நாடார் இனத்தை அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ், எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய இருக்குது. அவங்களுக்கு சொந்தமாக வச்சுருக்காங்க, நிறைய ட்ரஸ்ட்டில் நடத்துகிறாங்க, இந்த மாதிரிலாம். அதனால் இவர் என்ன பிளான் பண்ணார்னா, நம்ம சமுதாய மக்களுக்காகவும் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றத ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார். இவர் இந்த மாதிரி ஒரு சமுதாய பணிக்கு, அதாவது ஒரு 18 வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு அவர் நேரடியாக போய் கொலை சம்பவங்கள் இருந்தாலும் ஒரு நிறைய கொலையில் இவர் அக்விட்டல் ஆகிட்டு வெளியில் வந்து நிரபராதின்னு கோர்ட்டு விடுவித்திருந்தாலும் இவருக்கு அடுத்த கட்டமாக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்ற, அதாவது இந்த ரவுடின்ற ஒரு விஷயத்திலேருந்து வெளியில் வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு வரும்போது அவர் அரசியலில் சேரலாம் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணுறாரு. ஸோ அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அவர் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போது பேராசிரியர் தீரன் அதில் இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் பட்டு, அதாவது அதில் வன்னியருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அருந்ததியின மக்கள் இல்லை தலித் மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டம், அந்த மாதிரி ரொம்ப நசுக்கப்படுறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது பேராசிரியர் தீரன்லாம் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து அவர் தனியாக ஒரு தமிழ் பாமகன்னு சொல்லி அவர் ஒரு புதிய ஒரு அரசியல் கட்சியை ஒன்று தொடங்குறாரு. அதுக்கப்புறம் இவரே ஒரு தமிழர் அரசுன்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஒன்று ஃப்ளோட் பண்ணுறாரு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இவர் தான் ஃபவுண்டர் பிரசிடெண்ட். அப்போது ஸோ இது மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இவர் அந்த தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புன்னு ஒன்று, ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 150 அமைப்புகள் எல்லாருமே இந்த பட்டியலின மக்களை டார்கெட் பண்ணி அவங்க சமுதாய ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொடியன்குளம் சம்பவம்லாம் அந்த சமயத்தில் தான் நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப வந்து நசுக்கப்படுறாங்க அவங்க விடுதலைக்காக. ஸோ அவங்களோட விடுதலைக்காகவும் அவங்கள வந்து ரொம்ப போலீஸ் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணும்போது இவர் அந்த பச்சை சிகப்புன்னு ஒரு கொடி அறிமுகப்படுத்தி, இந்த கொடி எல்லாரும் யாரெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்கள் கொடியை பார்த்தோன்னே எல்லாம் விலகி போயிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வந்து அந்த தமிழர் அரசுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அதில் அப்படி ஆரம்பிக்கும்போது தான் பார்த்திங்கன்னா முருகவேல் ராஜன் ஒருத்தர் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவரை அங்கேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வெளியில் அனுப்பிச்ச பிறகு தான் அவரை இங்கே அழைச்சிட்டு வந்து புதுசாக இந்த கட்சி ஆரம்பிக்கிறாரு. இவர் தூத்துக்குடியிலே இருந்திருந்தால்
நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது சொன்ன தகவல்கள், இது கண்டிப்பாக ஒரு கல்லூரியும் ஒரு அவங்க சமுதாய மக்களுக்கு எஸ்பெஷலி அவங்க பட்டியலின மக்கள் படிக்கிறதுக்காக இலவசமாக படிக்கிறதுக்காக ஸ்கூல் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சுருந்துருக்கார். ஆனால் அவங்க தங்க விடாமல் அவரை திண்டுக்கல் பக்கம் துரத்தி விட்டதுனால அவரால் நிறைய தூத்துக்குடி மக்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி இவர் 2011 அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்த அந்த பீரியடில் திமுக ஆட்சி முடிஞ்சு அதிமுக ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் இவர் திருநெல்வேலி சட்டசபை தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் போட்டி போடுறார். அதாவது இந்த கூட்டமைப்புன்றது என்ன அப்படின்னா, நிறைய பட்டியலின மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அவங்க எல்லாருமே ஒரு ஜாதி ரீதியான ஒரு கட்சின்ற ஐடென்டிட்டிலேயே தொடர்ந்து செயல்பட்டு வந்தாங்க. இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு, நீங்கள் தனித்தனியாக நிற்காதீங்கடா, ஒன்றா வாங்கன்னு சொல்லி சேர்த்து வச்சு ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு சார்பில் இவரே போட்டி போட்டார். ஆனால் அந்த டைமில் 4000 ஓட்டுகள் தான் வாங்குறாரு சட்டசபை தொகுதியில். அவரோட அந்த அரசியல் கனவு அதோட கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இவருக்கு பெரிய ட்ரீம்லாம் இருந்தது. ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா நம்ம இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற நிறைய ட்ரீம் எல்லாம் அந்த சட்டசபை தேர்தல் முடிவு மாற்றி எழுதிடுச்சு. அதுக்கப்புறம் முழுக்க அவர் அந்த தோல்வியை அவரால் ஜீரணிக்க முடியாதனால திரும்பி ரொம்ப இதில் ஈடுபடலை. அதாவது அரசியலுக்கு ரொம்ப வராமல் நீங்களே எல்லாம் பாருங்கன்னு சொல்லிவிட்டு இவர் முழுக்க திண்டுக்கல்லே தான் இருந்தார். அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் 2012 இவர் கொல்லப்படுறாரு. அதே மாதிரி இந்த கொலை தொடர்பாக சுபாஷ் பண்ணையார் பேர், அதாவது இவங்க நேரடியாக சுபாஷ் பண்ணையார் கொலைக்கு வரலனாலும் இந்த கொலை தொடர்பாக இதில் தொடர்புடைய நிறைய பேரை போலீஸ் அப்போ கைது பண்ணாங்க. சுபாஷ் பண்ணையார் பேரும் அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 15-16 பேர்கிட்ட அரெஸ்ட் ஆனாங்க. இவங்க அந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த ஆறுமுகசாமி, அருளானந்தம், இவங்க எல்லாமே இருக்காங்க. இவங்கெல்லாம் அப்புறமா திரும்பி கோர்ட்டில் சரண்டர் ஆனாங்க. இந்த வழக்கு தொடர்பாக சரண்டர் ஆனாங்க. சரண்டர் ஆன பிறகு இந்த வழக்கு எங்கே கொலை நடந்ததோ அங்கே தானே ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டில் தானே விசாரணை நடக்கும். அப்படிங்கிறனால அவங்க எப்போ இந்த வழக்கு விசாரணை வாய்தா எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் கோர்ட் விசாரணைக்கு வரணும். அது வந்துட்டு போகும்போது ஒரு தடவை அவங்கள ஸ்கெட்ச் போட தூக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க பசுபதி பாண்டியனோட ஆட்கள். அப்படி ஒரு நாள் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, சுபாஷ் பண்ணையார் வரல. அவர் கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகலை, இன்னொருத்தர் அப்பியர் ஆகலை. மொத்தம் இந்த அரெஸ்டான டோட்டல் அக்யூஸ்டில் இவங்க 2 பேர் மட்டும் வரல. மற்றவங்கெல்லாம் ஒரு இதில் வராங்க, போலீஸ் வண்டியில் தான் வந்துட்டு திரும்பி. ஏன்னா போலீஸ் எஸ்கார்டு பயங்கரமாக போட்டு வச்சுருப்பாங்க. எப்படி தான் பண்ணாலும் உங்களுக்கு இவங்களை தூக்குறதுக்கு ஒரு பிளான் போட்டு இவங்க ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பசுபதி பாண்டியனுக்குன்னு அனுதாபிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணக்கூடிய ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்க இவங்களோட மூவ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு லீக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கு அந்த மாதிரியான லீக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டீம் என்ன பிளான் பண்ணுதுன்னா, அந்த திண்டுக்கல்லேருந்து கோர்ட்லேருந்து வெளியில் அது டுவர்ட்ஸ் திருச்சி போகிற ரோடு, மதுரை போகிற ரோடு அது பிரியும். அந்த கூட்டு ரோடு பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வரும்போது இவங்களை டார்கெட் பண்ணோம் அப்படின்னு. அப்போது ஒரு 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 பிளாக் கலர் ஒரு வண்டி, நார்மலாக இவர் சுபாஷ் பண்ணையார் தான் பிளாக் கலர் அந்த வண்டியில் வருவார். அந்த சஃபாரி கார் மாதிரி ஒரு பிளாக் கலர் கார் ஒன்று. இந்த காரு வர்றதை பார்த்துட்டு இவங்க என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஓகே இவர் வராருன்னு நினச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் காரில் அவர் இல்லை. அந்த காரும் அந்த குண்டு வீச்சிலேருந்து தப்பிச்சிடுச்சு. காரு போயிடுச்சு, எஸ்கேப் ஆகி மதுரை ரோட்டில் பிடிச்சி அவங்க போயிட்டாங்க. ஆனால் அப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு எஸ்கார்டு முன்னாடி பின்னாடி எஸ்கார்டு போட்டு அவங்க உள்ளேயும், ஏன்னா ஒட்டு மொத்தமாக பசுபதி பாண்டியன் கொலையில் தொடர்புடைய எல்லாரும் அதில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் காலி பண்ணிடலான்னு ஒரு பிளான் போடுறாங்க இவங்க. ஸோ அதுக்காக ஒரு டிராக்டர்லாம் போட்டு வெயிட் பண்ணி கரெக்டாக அவங்க வரும்போது கிராஸ் பண்ணி அந்த வண்டியை பிளாக் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணணுன்ற ஒரு பிளானை போட்டு வைக்கிறாங்க. 2 லாரியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்காக வந்தால் இதுலேருந்து எஸ்கேப் ஆனால் லாரியை அடித்து தூக்கணும், அதாவது வண்டியை மொத்தமாக தூக்கிடுவோம் அப்படின்ற ஒரு பிளானை போட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த பிளாக் கலர் ஸ்கார்பியோ காரு அவங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணதுனால இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவங்களை விட மெயினான சுபாஷ் பண்ணையாரை தூக்குவோன்னு சொல்லி இவங்க ஃபாலோ பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்காக
இங்கே டிஸ்ட்ராக்ஷன் ஆகி இவங்களும் அந்த ஆக்சுவலாக பாம்பு போட்டு இவங்க போலீஸ் வண்டி மேலே படலை, கொஞ்சம் தள்ளி விழுது. அந்த போலீஸ் வண்டி பக்கத்தில் விழுந்த பிறகு போலீஸ் டீம் அந்த அவங்க எல்லாம் ஆர்ம்டு போலீஸ் எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணி அவங்கள பிளாக் பண்ணிவிட்டு அவங்கள சேஃப்கார்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இதிலேருந்து அவங்களும் தப்பிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வரிசையாக இந்த கொலைக்கு தொடர்புடைய, அதாவது பசுபதி பாண்டியன் கொலைக்கு தொடர்புடைய ஒவ்வொருத்தராக கொல்லப்படுறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த நிர்மலா தேவி கொலை வந்து 2021 செப்டம்பர் 22 நடக்குது. கொலைகாரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நிர்மலா தேவி இவங்க சேஃப்டியாக தான் இருக்காங்க. பட் செப்டம்பர் 22 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இந்த கொலை நடக்குது. இந்த கொலை நடந்தது மட்டும் இல்லாமல் நிர்மலா தேவியோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு போய் பசுபதி பாண்டியன் எங்கள் வீட்டில், அங்கே நந்தனவனத்துப்பட்டி எங்கள் வீட்டில் இருந்தாரோ அந்த வீட்டு அருகே, அவங்க எங்கே கொல்லப்பட்டாரோ அந்த வீட்டு அருகே அந்த அவரோட தலையை போட்டுட்டு போகிறாங்க. அங்கே ஒரு போர்டு டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் பேனர் இருக்குது, அந்த இடத்துல அவங்க தலையை வச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்த உடனே பழிக்கு பழி, அதான் நீ பண்ணதுக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி. அடுத்து இது பார்த்திங்கன்னா ஒரு பாட்ஷா என்ற மாடசாமின்னு ஒருத்தர், புறா மாடசாமின்னு ஒருத்தர், அப்புறம் ஆறுமுகசாமி, அப்புறம் நிர்மலா தேவி ஏற்கனவே சொல்லியாச்சு, ஒன்றிய கவுன்சிலர் முத்துப்பாண்டின்னு ஒருத்தர். ஸோ இப்படி வரிசையாக கொல்லப்படுறாங்க. இந்த கொலையில் வந்து சுபாஷ் பண்ணையரோட அவங்க ஆட்கள். அதே மாதிரி அந்த சுபாஷ் பண்ணையரோட அவங்க தோட்டத்துக்கே போய், அதாவது அவரோட தோட்டம் வந்து தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது, அந்த தோட்டத்துக்கே போய் 2 பேர் அங்கே இருக்காங்க. அந்த கொலையில் தொடர்புடையவங்களில் ஆக்சுவலாக என்ன பிளான்னா, சுபாஷ் பண்ணையார் அங்கே இருக்க போகிறாரு, அவரை கொல்ல போகிறோன்ற மாதிரி அவர் தோட்டத்துக்கு போய் அவர் அங்கே இல்லாதனால 2 பேர் இருக்கிறவங்கள கொண்டுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக அந்த சிவசுப்பிரமணியம்னு ஒரு மர்டர் நடக்குது. இது வந்து ஒரு தலித் ஒருத்தர் பழி வாங்கிறதுக்காக கொல்லப்படுறாரு. அவரும் 2021 தான் அந்த கொலை நடக்குது. அதாவது இந்த நான் சொன்ன நிர்மலாதேவி கொலை வந்து 22 நடக்குது. இது 2 நாள் முன்னாடி நடக்குது. இது செப்டம்பர் 20 நடக்குது. இவர் கொலை பண்ணி அவரையும் அந்த அவரோட இந்த தலித் அந்த பையனையும் கொன்று அவரை தலையை துண்டித்து கொள்கிறாங்க. இது இந்த டீம் பண்ணுது, சுபாஷ் டீம் பண்ணுறாங்க. அவங்க டீம் பண்ண பிறகு பதிலுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, 2 நாள் கழித்து இந்த கொலையில் தொடர்புடைய இன்னொருத்தர் மாரியப்பன் சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தலையை துண்டித்து எங்கே சிவசுப்பிரமணியத்தை வெட்டி கொண்டாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த மாரியப்பன் தலையை வச்சுட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதனால தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா தலைவெட்டி கொலை நிறைய நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அரசியல் ரீதியாகவும் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கொலை இதோடு நிற்க போகிறதில்ல, கண்டிப்பாக இது தொடர்ச்சியாக நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. போலீஸ் இன்னும் கொஞ்சம் சூதானமாக நடக்கலைன்னா இன்னும் இந்த மாதிரி தலைவெட்டி கொலைகளோ இல்லை அந்த மாதிரி பழிக்கு பழி கொலைகளோ தொடர்ந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. VCare Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with VCare's Melasine Skin Treatment. Call 7555003022. Diwali Sweets க்கு October 15 to 19 DK Mahalla நடக்கிற கொளத்தூர் பாபு கேட்டரிங்கோட ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் மேளாவை விசிட் பண்ணுங்க. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get 2 free.